செப்டம்பர் 9, 1890 ஆர்லன் டேவிட் சாண்டர்ஸ்ங்கிற நபர் அமெரிக்காவில் பிறக்கிறாரு. இவருக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உண்டு. இவரோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். அதனாலேயே அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. கொஞ்ச நாளிலேயே அவங்க அப்பா இறந்து போகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தானும் அந்த கஷ்டத்தில் பங்கேற்க ஆரம்பித்தான். அதனாலேயே தன்னுடைய பள்ளி படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு இவனும் வேலைக்கு போக ஆரம்பித்தான். அந்த வயசுலேருந்து அவருடைய 65வது வயது வரையுமே பல வேலைகளை செஞ்சார். ஆனால் எந்த வேலையிலையுமே நிரந்தரமாக இல்லை, எந்த வேலையிலுமே லாபமும் இல்லை. தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த அவருக்கு தன்னுடைய 65வது வயதுக்கு மேலே திருப்பு முனை அமைஞ்சது தான் அந்த பிஸ்னஸ். அதுக்கடுத்து அவர் மூலமுடுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். அமெரிக்காவும் தாண்டி உலக நாடுகள் முழுவதும் தன்னுடைய கால் தடத்தை பதிக்க ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட அந்த நபரோட பேரை சொன்னால் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் KFCன்னு சொன்னால் தெரியாத நபர்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த நபரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொன்மலை பசங்க யூடியூப் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எழுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 1890 அமெரிக்காவில் உள்ள இந்தியானாங்கிற இடத்துல தான் ஆர்லன் டேவிட் சாண்டர்ஸ் பிறக்கிறாரு. இவருக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி. இவர் தான் மூத்த பையன். அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறதுனால தன் தம்பி தங்கையை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை அம்மாவுக்கும் செய்கிறாங்க. அம்மாவும் ஆர்லண்டுக்கு சிக்கனமாகவும் சுவையாகவும் எப்படி சமைக்கணுங்கிறத சொல்லித்தர ஆரம்பித்தாங்க. ஆர்லண்டுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஆர்லண்டை ஒரு விவசாயிக்கிட்ட வேலைக்கு சேர்த்துட்டு வராங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க 2வது திருமணமும் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய புது அப்பாவை ஏற்றுக்க முடியாத ஆர்லன் தன் வீட்டை விட்டு வெளியேறி தன் தாய் மாமா வீட்டில் போய் தங்குறாரு. அதுக்கடுத்து தன்னுடைய 15வது வயதில் போய் இராணுவத்தில் சேர்றாரு. சில காரணங்கள்னால வெறும் 4 மாதத்தில் இராணுவ வேலையை விட்டுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளையுமே செய்கிறாரு. ஆனாலுமே எந்த வேலையிலுமே நிரந்தரமாக இருக்க மாட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆர்லன் நேர்மையானவர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்கோபம் ரொம்பவே அதிகமாக வரும். இந்த காரணங்களாலே அதிக காலம் எந்த வேலையிலுமே இருக்க மாட்டார். கொஞ்ச நாள் ரயில்வேல கூலி வேலை பார்க்குறாரு. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே சைடில் வழக்கறிஞருக்கும் படிக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில காதலும் மலருது. தன் காதலித்த பெண்ணையே தன்னுடைய 18வது வயதுல திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஒரே வருடத்தில் இருவருக்கும் குழந்தையும் பிறக்குது. நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்ச அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது என்னன்னா, இவருக்கும் சீனியர் லாயருக்கும் கிளைண்டால ஏற்பட்ட பிரச்சனையினால கோர்ட்டுக்குள்ளேயே கைகலப்பு வரையும் போயிருச்சு. அதனால ஆர்லன் பார்த்துட்டு வந்த வழக்கறிஞர் வேலையும் போயிருச்சு. அதற்கு பிறகு அவர் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு படகு வாங்குறாரு. அந்த படகுல பயணிகளை ஏற்றிட்டு போய் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கும் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கும் இறக்கி விட்டு நல்லா சம்பாதிச்சாரு. கொஞ்ச நாள்லயே அதுக்கும் வெயிட் வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, இந்த 2 கரையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் வருது. அந்த பாலம் வந்ததுக்கு அப்புறம் இவரோட படகுல போறத மக்கள் நிப்பாட்டுறாங்க. இதனால இவருக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆகுது. இதை காரணமா காட்டி இவருக்கும் இவரோட மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வருது. இவருக்கு தான் முன்கோபம் அதிகமாச்சு. அதனாலேயே அந்த சண்டை பெருசாகி அவரோட மனைவியும் குழந்தையும் வீட்டை விட்டு வெளியேறாங்க. அதுக்கடுத்து அவருக்கு ரயில்வேல தீயணைப்பு துறையில் வேலை கிடைக்கிது. அந்த வேலையை அவர் கரெக்டாக தான் பார்த்துட்டு வந்தார். ஆனால் ஒரு சமயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவருக்கு தீக்காயம் பட்டுச்சு. அதனால அவர் அதிக நாட்கள் விடுமுறை எடுத்த காரணத்தினால அந்த வேலையும் அவருக்கு போயிடுச்சு. அதை தொடர்ந்து அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவும் வேலை பார்த்தாரு. ஆனால் அதிகமாக போய் சொல்லுங்கிற காரணத்தினால அவரே அந்த வேலையை விட்டுட்டு கேஸ் ஸ்டேஷனில் போய் வேலைக்கு சேர்றாரு. அந்த சமயம் 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயம். அந்த சமயத்துல பொருளாதாரம் ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சதுனால அந்த கேஸ் ஸ்டேஷன்ல சம்பளம் தர முடியாம வயதானவங்களெல்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டுறாங்க. அதனால இவரோட வேலையும் போகுது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த அவரோட சம்பளம் கவர்மெண்ட்ல 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தரக்கூடிய முதியோர் தொகையும் சேர்த்து வச்சு ஹைவேஸ்ல ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறாரு. அந்த ஹோட்டலும் நல்லா போயிட்டு இருக்குது. அதனால நிறைய கடன் வாங்கி பெரிய அளவுல அந்த ஹோட்டலை விரிவாக்கவும் செஞ்சாரு. ஆனால் கொஞ்ச நாள்லயே ரோட விரிவாக்கம் செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஹோட்டலை மூட சொல்லிடுறாங்க. இதனால் அவருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகிருது. அதனால அவர் ரொம்பவே மன உடைஞ்சு போயிடுறாரு. அவரோட வாழ்க்கையில எதுவுமே சக்ஸஸ் ஆனதே கிடையாது. மனைவியும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. சரியான வேலையும் அமைஞ்சதில்லை, வருமானமும் இல்லை, கடனை அடைக்கிறதுக்கான வழியும் இல்லை. இனிமே நான் என்னத்தை சாதிக்க போறேன்னு சொல்லி தன்னுடைய 65வது வயதுல தற்கொலை பண்ணிக்க முடிவெடுக்கிறாரு.
அந்த சமயத்தில் அவர் அம்மா கையில் சாப்பிடணும் போல அவருக்கு தோணுது. ஆனால் சமைச்சு தர அவங்க அம்மா உயிரோட இல்லை. இருந்தாலும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த சீக்ரெட் ரெசிபியை பயன்படுத்தி சிக்கன் செஞ்சு சாப்பிட்றாரு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டேஸ்ட்டு அவரோட தற்கொலை எண்ணத்தை மாற்றி வேறொரு எண்ணத்தை தூண்டுது. அது என்னன்னா, நம்ம ஏன் நம்ம அம்மா சொல்லி கொடுத்த சீக்ரெட் ரெசிபியை பயன்படுத்தி சிக்கன் செஞ்சு விற்கக்கூடாதுன்னு அவருக்கு தோணுது. தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி முயற்சியாக அந்த சிக்கனையும் செஞ்சு தன்னுடைய கார்லேயே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாக விற்கிறாரு. ஆனால் எந்த ஹோட்டலையுமே அதை வாங்க மறுக்கிறாங்க. இதே மாதிரி 1900 தடவை மறுக்கப்பட்டு கடைசியாக ஒரு ஹோட்டலில் வாங்குறாங்க. அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போக நிறைய ஹோட்டலில் இருந்து ஆர்டர்கள் வர ஆரம்பிக்குது. அதனால் அவர் தன்னுடைய சீக்ரெட் ரெசிபிக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்து என்னுடைய சீக்ரெட் ரெசிபியை நான் எல்லா ஹோட்டலுக்கும் சொல்லித்தர தயார், ஆனால் வர லாபத்தில் எனக்கு ஒரு ஷேரை கொடுத்துடணும்னு சொல்லி சில ஹோட்டல்கள் கூட அவர் ஒப்பந்தம் வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தில் என்னுடைய சிக்கனை விற்கும்போது KFC அப்படிங்கிற பேரையும் என்னுடைய லோகோவையும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. நம்ம அம்மாவோட சமையல் ரெசிபியை அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் முழுவதும் பரப்பணும்னு நினச்சாரு. அதுக்காக நாடாக சுற்றினாரு. இப்போ அவரோட பிரான்ச் உலகம் முழுவதும் 140 நாடுகளுக்கு மேலேயும் பரவி கிடக்கு. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2019 வரையும் கிட்டத்தட்ட 5.5 பில்லியன் US. நம்ம ஊர் காசுப்படி எவ்வளோங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீதிக்கு வீதி இவரோட ஃபோட்டோ இருக்குது. இந்த நிலைமைக்கு வரத்துக்காக இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும், நம்ம எந்த வயசுலையும் சாதிச்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் மிக சிறந்த உதாரணம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மோட்டிவேஷனல் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், டெக்னாலஜி இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு பொன்மலை பசங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.